பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து நம்ம உபவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். 3 நாள் எஸ்தர் உபவாசித்தார். 7 நாள் இந்த எரிகோ பட்டணத்தை பற்றி நம்ம பார்த்தோம். 7 நாள் உபவாசித்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் என்று. இப்போதும் கூட 21 நாள் உபவாச ஜெபம். இந்த 21 நாள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது யாருக்கு என்றால் வாலிப பிள்ளைகளுக்கு. அவர்கள் என்ன செய்யலாம்? தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன என்பதை குறித்து தெரிந்து கொள்ள உபவாசித்து தேவ சமூகத்திலே உட்காரலாம். அது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தானியேல் 21 நாள் உபவாசித்தான் என்று ஏற்கனவே கூட நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போதும் கூட மறுபடியும் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக அந்த வசனத்தை ஒரு முறை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். இந்த 3 வாரம் என்பது 21 நாட்கள் என்பதை நமக்கு குறிக்கிறது. 3 வாரம் முழுவதும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தானா? உபவாசித்தான். இந்த உபவாசம் எதற்கு? அவனுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுகிறது, அநேக திட்டங்கள் அவனுக்கு வெளிப்படுகிறது. இந்த நீங்கள் கூட எப்படி ஜெபிக்கலாம்? வாலிப பிள்ளைகள் ஆகிய நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம்? உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க? பவுல் அப்போஸ்தலன் இப்படி தானே கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க? இது போல் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க? என்னோட எதிர்கால திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே நான் வந்து +2 முடிக்க போகிறேன், நான் காலேஜுக்கு போகணும், நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம். காலேஜ் படிச்சுட்டு முடிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே நான் வேலைக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு ஒரு வேலையை வாய்க்க பண்ணுங்க, அதற்காக ப்ரேயர் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டுருக்கிற பிள்ளைங்க தன்னுடைய எதிர்காலத்துக்காக, வாழ்க்கை துணைக்காக ப்ரேயர் பண்ணலாம். இப்படி அநேக காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணலாம்? உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்காரலாம். தானியேல் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த அந்த 3 நண்பர்களை கூட நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலானால், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் தேவனுக்கு மிகவும் பயந்தவர்களாய், மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து, தானியேலும் அந்த 3 நண்பர் 4 பேர் சேர்ந்து எப்படி இருந்தாங்களா? தேவனுக்கு மிகவும் பயந்தவர்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருந்தது. எப்படி அந்த சிறைப்பட்டு வந்த அந்த காலத்தில் அந்த உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, உணவினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நீங்கள் இந்த ஆரம்பத்திலேருந்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அப்படி வாழ்ந்தாங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன? நாம் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இப்போ மீனை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கடலிலே வாழ்கிறது. அது வாழுகிற தண்ணீர் எப்படிப்பட்டது? உப்பு தண்ணீர். ஆனாலுமே கூட நம்ம அந்த மீனை பிடித்து கொண்டு வெளியே வரும்பொழுது அது உப்பு போட்டு சமைத்தால் மட்டுமே சாப்பிட முடியும். அது உப்பு இல்லாமல் தானே வாழ்கிறது. அது போல தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு வாழ முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, உலகத்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? கரைப்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள முடியும். அவர்களுக்கு என்னெல்லாம் ஆர்டர் கொடுத்திருந்தாரு? கல்விமானின் நாவை கொடுத்திருந்தார், ஞானத்தை கொடுத்திருந்தார். அவர்களுக்கு நிறைய ஞானத்தை பெற்றிருந்தார்கள். வைராகியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என்ன வைராகியம்? அந்த அக்னியில போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ளே ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நீங்கள் நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன பண்ண முடியாது? பணிந்து கொள்ள முடியாது. அவர் கர்த்தர், அவருக்கு மட்டும்தான் நாங்கள்ங்கிற மாதிரி எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாராட்டினாங்க. அவங்க வாலிப பிள்ளைங்க தானே, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்தது. கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியத்தை இந்த வாலிப வயதில் நம்ம விட்டு விடவே கூடாது. அந்த பிள்ளைகள் வாலிப வயதில் எவ்வளவு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதிர்கால திட்டங்கள். அந்த தானியேல் ஜெபித்தான், அவனுக்கு அது அநேக எதிர்கால திட்டங்கள் செயல்பட்டது. நீங்களும் கூட அநேக எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறீர்கள். ஒரு படித்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் மிக நாட்களாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே நான் வெகு நாட்களாய் நிற்கிறேன், வேலைக்கு எனக்கு உதவி செய்யுங்க. காலேஜ் படித்த பிள்ளைகள் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை, அதுக்கான உதவி செய்யுங்க. அதற்காக தேவ சமூகத்தில் உட்காரலாம். ஆண்டவரே குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறத ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஃபீஸ் கட்டுவதற்கு உண்டான ஸ்பான்சர் எனக்கு ரெடி பண்ணுங்க.
அப்படி கூட நீங்கள் செபிக்கலாம். அநேக காரியங்கள் உங்களை நோக்கி இருக்கிறது. முதல்ல உலகத்தால் கரைப்படாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. அது மாத்திரமல்ல, வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதா இருங்க. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் வேணும். உலகத்தால் தீட்டுப்படாதபடிக்கு கரைப்படாதபடிக்கு நல்ல நண்பர்களோடு இருங்க. கர்த்தரோடு எப்போதும் இணைந்திருங்க. இவர்கள் எல்லாரும் கர்த்தரோடு இருந்ததுனால தான் கர்த்தர் இவர்களுக்கு அநேக மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். தானியருக்கு அப்படித்தானே செய்யப்பட்டது. எனவே வாலிப பிள்ளைகளே, 21 நாள் உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்காருங்கள். உங்கள் எதிர்கால திட்டங்கள் தானியலுக்கு வெளிப்படுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். அவர் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற தேவ சமூகத்தில் உட்காருங்க. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. அந்த 4 வாலிபரை போல இருக்கிற வாலிப பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உபவாசித்து உட்கார்ந்து எதிர்கால திட்டங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அவர்களுக்கு உதவியாயிரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.